இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுகவினருடன் சிண்டிகேட் போடும் திமுகவினரின் மறைமுக கூட்டணியை உடைக்க ஜெயலலிதா பாணியில் முதல்வர் ஸ்டாலின் அதிரடி காட்டியிருப்பது உடன்பிறப்புகள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2016 சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா தன் அமைச்சரவையில் இருந்த விஸ்வநாதனை அவர் வழக்கமாக போட்டியிடும் நத்தம் தொகுதிக்கு பதிலாக ஆத்தூரில் நிற்க வைத்தார். இது திமுகவைச் சேர்ந்த பெரியசாமி எளிதாக வெற்றி பெறும் தொகுதி. திண்டுக்கல்லில் பெரியசாமி, விஸ்வநாதன் இருவருக்கும் அரசியலை தாண்டி இருந்த மறைமுக நட்பை அறிந்த ஜெயலலிதா இருவரையும் நேரடியாக மோத வைத்தார். அந்த தேர்தலில் திமுகவின் பெரியசாமி வெற்றி பெற்றார். தோற்றுப்போன விஸ்வநாதனை கட்சியிலிருந்து ஓரங்கட்டினார் ஜெயலலிதா. பின்னர் 2021 தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. பல மாவட்டங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தோற்றபோதும் திண்டுக்கல்லில் சீனிவாசன், நத்தத்தில் விஸ்வநாதன் வெற்றி பெற்றதற்கு திமுகவினர் மறைமுகமாக உதவியதே காரணம் என்று திமுக தலைமைக்கு புகார்கள் சென்றன. இதை அடுத்துதான் இந்த தேர்தலில் ஜெயலலிதா பாணியில் சாட்டையை சுழற்றியிருக்கிறார் ஸ்டாலின். அதன்படி கடந்த தேர்தலில் பழனி தொகுதியில் வெற்றி பெற்ற சிட்டிங் எம்எல்ஏவான அமைச்சர் பெரியசாமி மகன் செந்தில்குமாரை அதிமுக முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் போட்டியிடும் திண்டுக்கல்லில் களமிறக்கியுள்ளார். இதை திமுகவினரும் அதிமுகவினரும் இம்மி அளவு கூட எதிர்பார்க்கவில்லை. திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த விவகாரம்தான் இன்னும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதிமுகவினருடன் சிண்டிகேட் போட்டு மறைமுக கூட்டணி அமைக்கக்கூடாது என்பதை திமுகவினருக்கு உணர்த்தவே இந்த அதிரடி முடிவை ஸ்டாலின் எடுத்துள்ளார். மேலும் விராலிமலையில் விஜயபாஸ்கரை எதிர்த்து போட்டியிடும் செல்லப்பாண்டியன், திருமங்கலத்தில் உதயகுமாரை எதிர்த்து போட்டியிடும் மணிமாறன் ஆகியோரிடம் நீங்கள் வெற்றி பெற்றால் அமைச்சர் பதவி தேடி வரும் என்றும் அதிரடி ஆஃபர் அறிவித்திருக்கிறாராம் ஸ்டாலின்.